பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. அதிமுகவுடைய இந்த உட்கட்சி விவகாரத்துல சீரியஸா டெல்லி பாஜக தலையிடுறதை நம்ம பார்க்க முடியுது. செங்கோட்டையன் வச்சு தலையிடுறாங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கட்டமா இது எதை நோக்கி நகர போகுது, அதிமுக சப்ஜெக்ட் எதை நோக்கி நகர போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, ஏன் அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை திரும்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க? ஏன் டெல்லி பாஜக செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க? எதனால இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது சார்? இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியலன்ற இதெல்லாம் கேள்விகளை விடையே கண்டுபிடிக்க முடியல. இல்ல நமக்கு தெரியுது இல்ல இதெல்லாம். ஆனா ஏன் செய்யறாங்க? இப்ப திருப்பி செங்கோட்டையன் டெல்லி போறாரு, ரைட்டா? நயினார் நாகேந்திரன் டெல்லி போறாரு. எதுக்கு இந்த பஞ்சாயத்தை அங்க நடத்துறீங்க? நீங்க இங்கதான் நடவடிக்கை எடுத்தாச்சு. அப்ப கடைசியில என்ன ஆகும்? அன்புமணி அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்குன மாதிரி செங்கோட்டையன் தூக்கிடுவாங்க. அதான நடக்கும். அதிமுக பேரே இல்ல. அப்ப செங்கோட்டையன் தூக்கிடுவாங்கன்னு தான் நானும் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அல்டிமேட் ரிசல்ட் செங்கோட்டையனுக்கு லாஸ்னா, செங்கோட்டையன் அரசியல்வாதி, அவர் சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்ப அவரு குறைஞ்சபட்சம் சில தொகுதிகளையாவது அவர் வேட்பாளர் நிறுத்துவார்ல. அவரே ஒரு வேட்பாளர் நிப்பார்ல எங்கேயாவது. அந்த தொகுதி அவருக்கு நஷ்டம் தானே. அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு. அப்ப சொந்த செலவுல ஏன் சூனியம் வைக்கணும்? ஏன் வைக்கணும்னா, நம்ம வைக்கிறது சூனியம்னே தெரியலன்னா அப்படிதான் நடக்கும். நிறைய விஷயம் நீங்க பாக்கலாங்க. 96 ஏன் ஜெயலலிதா காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார் அப்படிங்கிற கேள்வி ஜெயலலிதா மாட்டே நான் கேட்டேன். என்னங்க பண்றது, எல்லாம் சீனியர்ஸோட பிரஷர் அப்படின்னாங்க. கண்ணுக்கு எதிர தெரியுதுங்க. காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டுருச்சு, தமாக பிறந்துருச்சு. காங்கிரஸுக்கு அது முந்தைய உறவு வச்சுட்டாங்க. பிப்ரவரி மாசம் நம்ம நரசிம்மராவோட பேரன் கல்யாணம் ஹைதராபாத்ல நடக்குங்க. அதுக்கு அதிமுக சீனியர் லீடர்ஸ் போனாங்க. ஜெயலலிதாவும் நரசிம்மராவும் சந்திச்சு பேசினாங்க. பிரதமர் நரசிம்மராவும். அதிமுக கூட்டணி வந்தால் என்ன தவறு, இப்படியே தான் கேட்பாங்க. இப்ப கேட்டாங்கல்ல, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தால் என்ன தவறு? என்ன தவறுனா, அதுக்கு முன்னாடி 4 வருஷமா போட்டு வெளுன்னு வெளுத்திருக்கு காங்கிரஸ் கட்சியை, சட்டமன்றம் வரைக்கும். நரசிம்மராவ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சட்டமன்றத்துல பேசியிருக்காங்க ஜெயலலிதாமா. கவர்னரை தூக்கு, இங்க இருந்து ரீகால் த கவர்னர்னு தீர்மானம் போட்டிருக்கு. கவர்னருக்கு எதிராக இங்கேயாவது பரவாயில்லைங்க, ரவிக்கு எதிராலாம் திமுக அப்படி செய்யல. கவர்னர் வெளியில வந்த உடனே இதேதான் இந்த 1 இயர் ஹாட்லாண்ட்ல கவர்னர் காரை சுத்தி முத்துக போட்டாங்க. உள்ள அவர் சரிப்பட்டாரு காருக்குள்ள. எனக்கு நிருபர்கள் மூலமா இந்த மாதிரி ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கிற தகவல் தெரிஞ்சது. அப்ப நாங்க ராஜ்பவன் கேம்ப், நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களா, நாளைக்கு நீங்க அங்க போகும்போது உங்க காரை முற்றுகை போட. சாச்சா, அப்படியெல்லாம் போலீஸா செய்ய மாட்டாங்க, கவர்னர் காரை முற்றுகை போடுவோம். அவர் அப்படிதான் சொன்னாரு. செஞ்சாங்களா இல்லையா? கவர்னர் மாளிகை கேட்டை பிடிச்சி எம்எல்ஏ தொங்கினாருங்க. அதிமுக எம்எல்ஏ விபிஆர் ரமேஷ், தூத்துக்குடி. சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு கொண்டு வந்துருந்தாரு அவரை. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு வகையில் ஆயுத பிரயோகம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சென்னாரெட்டி பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு. அதெல்லாம் வேண்டாம், தொங்குற வரைக்கும் தொங்கட்டும்னாரு. எவ்வளவு நேரம் தொங்க முடியும்? ஒரு 10-15 பேரு. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு ஆயிப்போச்சு. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு தலைமையோட கவனத்தை கவரணும். சாதாரண அரசியல்வாதி அப்படிதாங்க இருப்பாங்க. கிடைக்கல, தொங்கியும் கிடைக்கல சீட்டு, அது வேற விஷயம். கிடைச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இதெல்லாம் நடந்துதான் நடக்கலையா? தலைமை தேர்தல் கமிஷனரை முத்துக போட்டாங்க 95ல. சேஷன் தலைமை தேர்தல் கமிஷனர் ஒரு நட்சத்திர விடுதியில் இருக்காரு. அவர் அதை சுத்தி முத்துக போட்டு அவர் வெளியில வராம தடுத்தாங்க. அதிமுக தான். ஏன்? அது அப்படித்தான். என்னன்னா, இதெல்லாம் சொந்த செலவுல சூனியம். அப்புறம் காங்கிரஸ் இவ்வளவு நடந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் உறவு, காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது, தமாக பிறந்தது, தோத்தது அதிமுக. ஜெயலலிதாவே தோத்துக்கிட்டாங்க. அப்ப ஏன்னு பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சீனியர்ஸோட பிரஷருங்கன்னாங்க. என்னன்னா, இந்த கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில ராங் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க சீனியர்ஸும். இப்ப பிஜேபிக்கு அந்த ராங் கைடன்ஸ் கொடுக்கப்படுகிற நேரம் தான் நான் நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாமே இதெல்லாம் லாஸ்ல தான் முடியும், எலக்டோரல் லாஸ்ல தான் முடியுங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனாலும் இதைத்தான் தொடர்ந்து செய்வாங்க. வேணா பாருங்க, இது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். பாமக மேட்டரும் வளரும், அதிமுக மேட்டரும் வளரும்.
சார் இப்ப இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கக்கூடிய நிகழ்வு வந்து இன்னைக்கு நடக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது செய்தி ஒரு வருது. ஆமா. இப்ப இது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, இப்ப இந்த இந்த இடத்த டோட்டலா இந்த என்டிஏ சப்ஜெக்ட்ஸ், பிறகு வந்து என்டிஏ சப்ஜெக்ட்ஸ்ல குறிப்பா அமித்ஷாவோட அரசியல் நிலைப்பாடு, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவரு இந்த அரசியல் எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அதை தான் வெற்றி பெறதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பலவீனப்படுத்தணும். அதாவது அதிமுகங்கிற இடத்தை அழிக்கணும்ன்றது அவங்களோட நோக்கமா இருக்கா? அல்லது வியூகம் தெரியாம தப்பா ஏதோ ஒரு விஷயத்துல பயணிச்சுட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இந்த விஷயங்கள்லாம்? தப்பான பயணம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியெல்லாம் அப்படி அழிக்க முடியாதுங்க. அந்த காலத்துல அதிமுக எம்ஜிஆர் மறைவு பிற அழிக்கணும்னு காங்கிரஸ் கட்சி பின்னடைவு ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணுச்சு. ஆனா கடைசியில காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் பாராளுமன்ற தேர்தலில் வந்துச்சு. அப்படியெல்லாம் அழிக்க முடியாதுங்க. அதிமுக என்கிற கட்சி அதுக்கு ஒரு மினிமம் ஓட் பெர்சன்டேஜ் இருக்கும். நாளைக்கு 2029 தேர்தல் வரும்போது அந்த பெர்சன்டேஜ் தேவை. ஏங்க 1% 2% கட்சி தானங்க இப்ப நம்ம கூட்டணிக்கு வருந்தி கூப்பிடுறோம். திமுகவும் கூப்பிடுதுல. என்ன சதவீதம் இருக்கும்? அப்படி இல்ல. நமக்கு வந்து தேர்தல் வெற்றி முக்கியம். 100 ஓட்டுனாலும் தோத்து போயிருவோம். எல்லா ஓட்டும் இருக்கணுங்கிறத நினைப்பு. இன்னும் புதிய கட்சிகள் வந்து சேரணும் முதலமைச்சர் சொல்றாருல்ல. அது எல்லா கட்சிகளும் அப்படிதாங்க. இடமே இல்லாம இருக்கு. இடமே இல்லையே. பஸ்ல ஏறுறவங்க எல்லாம் ஏறிக்கீங்கன்னா ஸ்டாண்டிங்ல கூட இடம் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் எப்படி ஏற? ஆனா அது அப்படிதான் இருப்பாங்க. கட்சிகள்ங்கிறது அப்படிதாங்க. அப்ப நம்மளே நம்ம ஓன் நலன்களுக்கு எதிராக செயல்படுறோங்கிறது எப்ப நமக்கு புரியும்னா நஷ்டம் ஏற்பட்ட பிறகுதான் புரியும். அது வரைக்கும் புரியாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுப்பாங்களா? அடடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. புது அலைன்மெண்ட் 26ல தான் வரும். நஷ்டம் ஏற்பட்ட பிறகுதான். ஏங்க வியாபாரத்துல கூட அப்படிதானங்க. நம்ம முடிவு எடுப்போம். நஷ்டம்னு சொல்லுவாங்க. நஷ்டம் வந்துடும் தம்பி, இதெல்லாம் பண்ணாதேம்பாங்க. அதைத்தான் பண்ணுவாங்க. நஷ்டப்பட்ட பிறகு நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்கலம்பாங்க. இதெல்லாம் வாழ்க்கையின் சகஜமான ஒரு நிலைதான். எனக்கு என்ன இதுல பிட்டினா நம்ம பார்த்து வளர்ந்த கட்சிகள் அதிமுகவும் சரி, பாமக தோப்புலால இருந்து அதிமுக 1972ல இருந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா வருத்தமா இருக்கு. இது சீர்திருந்துமான்னா திருந்தாது. ஏன்னா டாக்டர் நிலைப்பாடு என்ன? நான் தாங்க கட்சின்றாரு. திலகபாமா என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களோட சேர்ந்து எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்கல்ல. அது எப்படி நீங்களே சர்வாதிகாரமா முடிவு எடுப்பீங்களா அப்படின்றாங்க. அது அன்புமணி குரலா தான் அவர் பார்ப்பாரு, டாக்டர் பார்ப்பாரு. அன்புமணி தேர்தல் ஆணையத்துக்கு போனாருன்னா நமக்கு எதிராக போனதா தான் அவர் நினைப்பாரு. டாக்டர் முன்னுக்கூட்டியே போய் கேவிட் போட்டு வச்சிருக்காரு ஹைகோர்ட்ல. அன்புமணி அவருக்கு எதிரான நடவடிக்கைன்னு அதை பார்ப்பாரு. இந்த ரெண்டு தரப்புமே இணங்கி வராது. என்ன காரணம்னா 2026ல நான் நிறுத்துற கேண்டிடேட் வெற்றி பெறுவாங்க, எனக்கு வன்னியர் இனத்துல பெரிய செல்வாக்கு இருக்குன்னு டாக்டர் நினைக்கிறாரு. அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா இல்ல நான் தான் கட்சி, நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், நான் நிறுத்துற கேண்டிடேட் வெற்றி பெறுவாங்கன்னு. அன்பார்ச்சுனேட்லி 2 பேருமே வெற்றி பெற மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு பிளவு. எப்படி வெற்றி பெற முடியும்? முடியாது. எப்ப தெரியும்? தேர்தல் ரிசல்ட் வந்து அன்னைக்கு தானே தெரியும். இப்ப நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது 2 தரப்புமே ஏத்துக்காது. அப்ப இந்த அதிமுக குழப்பங்கள், பாமக குழப்பங்கள் இது அவ்வளவு வந்து திமுக அன்னைக்கு தான் வலு சேர்க்கிற மாதிரியான விஷயங்களா போகுது சார் களத்தை பார்த்து. இன்றைய தேதிக்கு அப்படித்தாங்க தெரியுது. இல்லைன்னா விஜய் அணிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில கூடுதல் பலம் கிடைக்கலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ பாமகல இருக்கிற கேடர், அதாவது ஒரு உள்ளூர் லெவல்ல பேரூர் லெவல்ல இருப்பாங்க. திமுக அணிக்கு போய் பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அங்க ஒன்றும் பெருசா மதிக்க மாட்டாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. விஜய் அணிக்கு போனா லாபம் இருக்கும். அப்ப அந்த அணிக்கு மைக்ரேட் ஆவாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் ராமசாமி குப்சாமி இருப்பாரு ஒரு கிராமத்துல. அவரு பாமக ஓட்டுல ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அவரு விஜய் அணிக்கு போனார்னா அல்டிமேட்டா அந்த 50 ஓட்டு 100 ஓட்டும் சேர்ந்துதான் போகும். எல்லாம் கிராமங்கள் வந்துங்க சொந்தக்காரர்களால் ஆனது. இஞ்சி போனா ஒரு 3 ஜாதி இருக்குங்க, பட்டியலினத்தோர்கள் போக. ஓட்டு இருக்கு, சின்ன ஓட்டு தான், 50 ஓட்டு 100 ஓட்டு தாங்க. ஆனா அது முக்கியம். அப்ப அது விஜய் அணிக்கான லாபமா முடியும். அப்போ அந்த பெர்சன்டேஜ் கூடும். திமுக எப்படி பார்க்கும்னா நமக்கு எதிரான ஓட்டு அது யார் பக்கம் போனா என்ன, ஓட்டு நமக்குள்ள போறது இல்ல, அப்புறம் என்ன? அது அன்புமணிக்கு விழுந்தா என்ன, டாக்டருக்கு விழுந்தா என்ன, விஜய்க்கு விழுந்தா என்ன, நமக்கு எதிரான ஓட்டு தானே. அதிமுக விழுந்தா என்ன லாபம்? கரெக்ட் சார். எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ வந்து 2024 தேர்தல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ, ஒரு பெரிய ஒரு சோதனையை பாஜக செஞ்சாரு. தனித்து நின்று 0 ஆனாங்க. 40-40 திமுக வெற்றி பெற போயிடுச்சு. அதுல சென்ட்ரல்ல மோடிக்கு பெரிய நெருக்கடி.
இப்ப அதே மாதிரி இன்னொரு சோதனை கிழமை 26 பாக்குறாங்க. இப்ப 24 பண்ண தப்ப சரி பண்ணி இப்ப கரெக்டான ஒரு ஒரு வியூகத்தை வந்து பயணிக்கலாமே, ஏன் திரும்ப திமுக வெற்றி பெற வைக்கணும்? இதன் மூலமா அவங்க தான் வெற்றி பெறாங்க. அதை சரி கட்டக்கூடிய இடத்துக்கு ஏன் இன்னும் நகராம இருக்காங்க? இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து கூட ஏன் நகரல? அது சுய அடையாள அரசியல் மேலோங்கி வரும்போது அப்படியான ஒரு சிந்தனை எல்லாம் வராதுங்க. சுய அடையாள அரசியல் தான். ஏங்க வந்து ஜானகி அம்மையாரும் ஜெயலலிதா அம்மையாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க? எவ்வளவு குற்றச்சாட்டு. எம்ஜிஆரை மோரில் விஷம் வைத்து கொல்ல முயற்சித்தால் ஜானகின்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா. எவ்வளவு குற்றச்சாட்டு. ஏன்? சுய அடையாள அரசியல். யாரு அப்படின்னு வரும்போது தேர்தல் களத்துல தான் அது 89ல தான் யாருங்கிறதுக்கு ஒரு விடை கிடைத்தது. ஜானகி அம்மையார் ஒதுக்கி கொண்டார்கள். கன்னியூ பண்ணிருக்கலாம். 10% ஓட்டுங்க அது. 10% ஓட்டு ரொம்ப முக்கியம் தான். அவங்க கன்னியூ பண்ண விரும்பல. என் கணவர் வளர்த்த கட்சி அது சிதைவிட நான் விரும்பலன்னு அவங்க நினைச்சாங்க. அதுபோக எம்ஜிஆர் வந்து உயிர்ல வேற அது எழுதி வச்சிருந்தாரு. சோ எல்லாமாக சேர்ந்து அது ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பாக அமைந்தது. அதுக்கு பிறகும் சுய அடையாள அரசியல்ல திருநாவுக்கரசனும் ஜெயலலிதாவும் சண்டை போட்டுக்கலையா? ஜெயலலிதா அம்மாவும் ஏன்? முத்துசாமியனும் ஜெயலலிதா அம்மாவும் சண்டை போட்டுக்கலையா? அது ஏன்? இந்த ஏன் என்ற கேள்விக்கு அரசியல்ல விட கிடையாது. அது அப்படிதான். அதை நோக்கி போகும். அப்புறம் உணர்வாங்க, தலைவர்கள் உணர்வாங்க. உணரும் போது தேர்தல் முடிஞ்சிருக்கும். அடுத்த தேர்தலுக்கு போய் அதே தான். ஏங்க தேர்தலில் தோத்த உடனே கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்ன? யாரும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அடுத்த தேர்தல் வேற வியூகம், அவ்வளவுதான். இது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற கதை தான். அப்போ இதுலயே வந்து வர்றவங்க பழைய கதைகளை சொல்லி, அந்த உதாரணங்களை சொல்லி, இது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும்னு சில யூகங்களை சொல்றோம். நம்ம யூகம் பலிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. யூகம் தான் இது. இன்றைய தேதிக்கு பாமக அன்புமணி நீக்கம், அது பாமகவுக்கு அதிர்ச்சி தான் கண்டிப்பாக. டாக்டருக்கு வந்து அதிர்ச்சியா இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எப்ப கேவிட் போட்டாரோ அப்பவுமே ஏதோ ஒரு முடிவுல இருக்காருன்னு தானங்க அர்த்தம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இதை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அவங்க இதுக்குள்ள தலையிட விரும்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா பயம். அவர் ஒரு கம்யூனிட்டி வந்து நமக்கு ஆங்கர் ஆயிரும், கோவப்பட்டுரும். நம்ம கம்யூனிட்டிக்குன்னு இருக்கிற கட்சி அதை வந்து உடைச்சிட்டாங்க அப்படி. இப்போ பாருங்க, அந்த ஆங்கர் வேற திசையில போகும். அதிமுகவுக்கும் போகாது, அது போறது பிஜேபி தான் போகும். ஆங்கர், கோபம். ஆனா இவ்வளவு பிரச்சனை காரணம் திமுக தான் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி கல் எறிஞ்சிட்டு இருக்காங்களே. பாமக அது வேற வழி இல்லைங்க. பிஜேபி தான் காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு யார் சொல்றாங்களோ அவங்க வந்து எதுல இருக்காங்க? பிஜேபி ஆதரவுல தானே இருக்காங்க. பிஜேபி அதிமுக ஆதரவுல தானே இருக்காங்க. திமுக வந்து அதுக்குள்ள வரவே வராது. எனக்கு அது ஏன்னா கம்யூனிட்டி ஓட்டு அவங்களுக்கும் இருக்குல்லங்க. 1 இயர் லீடர்ஸ் நிறைய இருக்காங்க திமுகலயும். மினிஸ்டரே இருக்காருல்ல. மினிஸ்டரே ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர் தானுங்க. குன்னமோ என்னமோ தானே ஒரு ஊரு. 1 இயர் ஹார்ட்லாண்டு தானங்க அது. சிவசங்கர். அதுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ரொம்ப தயங்குவாங்க. வந்தா நமக்கு கெடுவிளை வந்துரும்னு பயப்படுவாங்க. அதிமுகவும் வராது. நிச்சயமா திமுக அதிமுக காரணமா இருக்காதுங்க. ஏன்னா அதிமுகவுக்கு இது நஷ்டம். காங்கிரஸ் காரணமா இருக்காது. பிஜேபினா காரணம்னா தெரிஞ்சு கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. தெரியாமலே செஞ்சிருவாங்க. கீழே இருந்து போற. அதனாலதானங்க நயினார் பேர்ல டிடிவி குற்றம் வைக்கிறாரு. நமக்கு தெரியும்ல, மத்திய லீடர்ஷிப் நினைச்சு அதான நடக்கும். எப்படி வந்து ஸ்டேட் லீடர்ஷிப் நினைச்சு நடக்குமா? ஆனாலும் ஏன் நயினார் பேர்ல குற்றச்சாட்டு வருது? ஏன் வருதுன்னா ராங்கா கைட் பண்ணிட்டாருங்கிறது தான். ஓகே. ஆக்சுவலா டிடிவி ராங்கா கைட் பண்ணாதான் புரிஞ்சுக்கிறாரு சார். நயினாருடைய இந்த தலையீடுங்கிறது தனிப்பட்ட முறையில் அவரா டெல்லிக்கு தவறான தகவல் சொல்லிட்டாரு அப்படின்றதான் அது புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அண்ணாமலை வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கு, கரெக்டா ஓடிட்டு இருக்கு. அடுத்த 4 மாசத்துல தானே அது சீரழியுது. ஆனா சார், டிடிவி சொல்றது ஒரு நியாயம் இருக்குன்னு பாக்குறாங்கல்ல சார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா தெளிவா பேசுறாரு. என்டிஏவோட சிஎம் வேட்பாளர் யாருங்கிறத நாங்க லேட்டரா சொல்ல போறோம். அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா தெளிவா பேசுறாரு. ஆனா நயினார் என்ன சொல்றாருன்னா வந்து இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அதுல டிடிவி டிஸ்டர்ப் ஆகுறாருல்ல சார் அது. அப்ப அவர் சொல்றாரு. டிஸ்டர்ப் ஆகுறாரு. அது கரெக்டான. ஆனா இதே டிடிவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அது எல்லா பெரிய கட்சி தான் டிசைட் பண்ணும் சிஎம் வேட்பாளர் யாருன்னு கிட்டத்தட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி சிஎம் வேட்பாளருங்கிறதுல அவர் பெரிய ஆட்சேபனை தெரிவிக்கலையே. தெரிவிக்கல. வெளிப்படையா சொல்லல. சூசகமா வந்து அதுக்கு ஆட்சேபனையும் இல்லைன்றாரு. ஆனா நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தெரியும் போது அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வேற என்ன செய்ய முடியும்? அப்ப நயினார் தான் காரணம்னு நினைக்கிறார். அதாவது நயினார் வந்து அங்க ஒண்ணு சொல்றாரு, இங்க ஒண்ணு சொல்றாரு, இதுதான் காரணம். அண்ணாமலை அப்படி இல்ல, தெளிவா இருக்காரு. அண்ணாமலை தெளிவா இருந்தாருங்க. எப்படின்னா, நம்ம கட்சி நம்ம கூட்டணி நம்மளே வந்து ஒர்க் பண்ணி நம்மளே வந்து
கூட்டணி சில சீட்டுகளுக்காக நம்ம கூட்டணி போய் கெஞ்ச கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அது வேற ஸ்டாண்டுங்க. அந்த ஸ்டாண்ட்ல டிடிவி ஓகே இருப்பாரு. என்ன காரணம்னா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வேட்பாளர்களா இருந்தாங்க. அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணாரு. வெற்றியோ தோல்வியோ ஒரு ஸ்டாண்ட்ல ஓடிச்சு. மாத்தின உடனே ஒரு வீக்னஸ் என்ன வந்துச்சுன்னா, அப்ப அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையே தூக்கி விட்டாங்களையாங்கிற வீக்னஸ் வந்துச்சு. அப்புறம் அண்ணாமலையும் வந்து பம்முனாரு. ஆனா இவ்வளவு கொசு தொல்லையை எப்படி தாக்குறது சொல்லுங்க? ஆனா அதே அண்ணாமலை வந்து இபிஎஸ் முதல்வராக நாங்களா பாடுபடுவோம், அரும்பாடுபடுவோம். அதான் சொல்றேன், பம்மிட்டார்ல அவர். பம்மி இபிஎஸ் முதலமைச்சராக்க பாடுபடுவோம்னு சொன்ன உடனே வந்து டிடிவி அதுலயே கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருப்பாரு. ஜூனியருடல ஒரு தலைப்பு வச்சிருந்தாங்க, பொருத்தமா தெரிஞ்சது எனக்கு. தேராத ஜனநாயக கூட்டணி. அதான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தாங்க. நேத்தம் தினத்த சரி, ஓகே. ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியா வெற்றிகளை பெறுது. ஆனா தமிழ்நாடு அளவில் தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னா இருக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது. ஓகே சார். இந்த என்ஐ லைன்ஸ் எப்படி தங்களை சரி பண்ணிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.